ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன். இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு டீ போட்டு கொடுத்தேனா அப்போ தான் வந்து உக்காந்தேனா. காலையிலேருந்து கரண்ட் இல்லை, இப்போ தான் கரண்ட்டுக்காரரு வந்தார். சரின்னு வந்து உட்காந்தா அந்த கேள்வி சும்மா இருக்க வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸ். ஆ நேற்று சாயங்காலம் நாங்கள் எதாச்சும் பேசிட்டு இருந்தோம். நான் மேஷ ராசி, அவங்க விருச்சிக ராசி. எனக்கு நல்ல காலம் வந்தால் அவங்களுக்கு கெட்ட காலம் நடக்குது, அவங்களுக்கு நல்ல காலம் வந்தால் எனக்கு கெட்ட காலம் நடக்குது. எப்படியே நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன்னா உடனே என்ன சொல்லுது, இன்றைக்கி நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், நான் அனாத ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு டைம் போனாங்க. இவங்க என்ன நினச்சிட்டு போனாங்க, நம்ம அனாத ஆசிரமம் போயிட்டோன்னு தெரிஞ்சுதுன்னா, நம்ம பெரிய மோளுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளை வந்து கூட்டிக்கிட்டு போயிடும் நம்ம பெரிய மவள் நினச்சி தான் இவங்க போனாங்களே. அவள் வந்து போடின்னுட்டு திருப்பியும் ஆட்டோவில் ஏற்றி என் வீட்லேயே கொண்டாந்து விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு போயிட்டா. அவள் எத்தனை 3-4 கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு 100 பவுன் போட்டு 17 லட்ச ரூபா செலவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க வீட்டு சொத்தில் எங்கள் அப்பாலாம் 5 பைசா கொடுக்கல. எங்கள் அம்மா வீட்டு சொத்தில் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓடின்ட்டு போயிட்டா அவள். இவங்க வந்து இன்னும் பெரிய மவன்னு நும்பிக்கிட்டு குந்திருக்காங்க, நும்பிக்கிட்டு. சும்மா நான் ஆசிரமத்துக்கு போகிறேன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள்? கஷ்டமாக இல்லை? நமக்கு இருக்குது 1000 கவலை. இவன் 1001வது கவலையாக எனக்கு இருக்கிறாளாட்டுக்கு. என்னான்னு கேளுங்க அந்த கேள்வி. ஏய் உன்னை ஆசிரமத்துக்கு போகிறேன்னு சொன்னில்ல, இங்கே பாரு போகிறேன்னு சொன்னில்ல, போனில்ல, ஏண்டி வந்த? அப்புறம் ஏண்டி வந்த? ஏன் வந்த ஆசிரமத்துலேருந்து? நான் கூப்பிட்டேன். நான் எனக்கு தெரியும் நீ வந்து ஆசிரமம், நீ அதை நினச்சி தான் நீ போன. நம்ம போனோம்னா நம்ம பெரிய பொண்ணு நம்மளை தூக்கிட்டு போகணும்னு நினச்சி தான் நீ போகிற. ஆனால் நான் என்ன நினச்சேன், எம்மா வேணாம்மா 7 வருஷம் சொல்லி பார்த்தேன். இல்லை, இவங்களை ஒரு டைமு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இவங்களை விட்டோம்னா அவள் கூப்பிட்டு போக மாட்டான்றதை இவங்களுக்கு புரிய வைக்கணுன்றது அதாம்மா நான் உன்னை விட்டேன். இல்லாட்டி நான் உன்னை வருஷம் தடுத்தவன் அந்த வருஷம் ஏன் விடலை? பிடிக்கலன்றது இல்லைம்மா, பிடிக்கலன்றது இல்லை. கரண்ட் இல்லை, வீட்டில் 2 நாளாக கரண்ட் இல்லை, 2 ஃபேன் ஓடுது, படுத்துருக்கேன். இந்த சௌரியத்தில் நீ பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலையா? நான் போய் தோட்டத்து பக்கம் குந்துறேம்மா. அந்த பப்பு புள்ள பாரு, வந்து சிலிண்டர் பக்கத்தில் படுக்கிறான். அந்த மாதிரி நான் எங்கேயோ போய் கிடக்கிறேம்மா. நீ வந்து பெத்தவ என்ன, உனக்கு என்ன பிடிக்கலையா? அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிவிட்டோம், நான் வேறு எங்கேயோ படுத்து கிடக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சிங்க, நான் வந்து வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா இது வந்து என்ன செஞ்சுது, துணிமணியெல்லாம் எடுத்து சுற்றி வச்சுதுங்க. துணிமணியெல்லாம் எடுத்து சுற்றி வச்சதும் கழுவி என்ன செஞ்சுது, துணிமணியெல்லாம் எடுத்து சுற்றி வச்சுட்டு அப்போல்லாம் படிக்கிட்டு இருந்துச்சு, தெருவில் இறங்குற மாரி இருந்துச்சா. நான் சொன்னேன், வேணாம்மா நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ போனீன்னா. ஏன்னா இந்த வீடு அவங்க கொடுத்த வீடு தான், எனக்கு தானா செட்டில்மெண்ட்டு 2.5 சென்ட் இது அவங்க கொடுத்த வீடு தான். ஆனால் என்ன மொன்று கூட கொடுத்தாங்க, நான் கட்டி வச்சுருக்கேன் லோலு பட்டு லொங்கழிஞ்சி. நான் சொன்னேன், நீ போனீன்னா நீ இல்லாத வீட்டில் நான் வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்கிடுவேன், நான் இருக்க மாட்டேன். நீ இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன். அப்படி இல்லாட்டி இந்த சொத்து பத்திரம் உன் பென்ஷன் புக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து ஆசிரமத்தில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் எதை வேணால் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தோட்டத்தில் வேலை சமைச்சிட்டு ஏதோ இருந்தேன் இந்த வீட்டில். இது இறங்கி எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. வந்து 10 மணி 11 மணிக்கு பார்த்தாக்கா கிழவியை காணும். ஐயோ காணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எங்கள் அண்ணன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இந்தமாரி அம்மா ஜிஹெச்கிட்ட போயிட்டு இருக்கு நடந்து. அப்போ பெரிய உருவமாக இருந்தாங்க. அப்படியா, சரி அது 2 நாள் இருக்கட்டும், பக்குவம் போட்டுட்டோம் அப்போ தான் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். முதல் நாள் காலையில் போச்சு, 11 மணி இருக்கும். இறங்கி போச்சு. காலில் செருப்பு போட தெரியாது, சூடு பெருங்கால். ஆனால் அப்போ அது இந்த மாதிரி வெய்ய நாள் கிடையாது, கொஞ்சம் பனி நாள் மாதிரி தான். அக்டோபர் நவம்பர் வாக்கில் அவங்களாவே ஏதாவது ஒன்று வளர்த்தி நான் போகிறேன், நான் பிச்சை எடுத்து திங்கிறேன் அவங்களாவே சொல்லுவாங்களா. சரி போகட்டும். பிச்சைக்காரியை ஒரு ஜோசியக்காரர் சொல்லாது, பிச்சைக்காரி எத்தனை நாளைக்கு தடுப்பேன், நாட்டில் ஒரு பிச்சைக்காரி கூடி போயிட்டேன் நினச்சி விட்டுடுவாங்களே அப்படின்னு சொல்லுவாரா. சரின்னு சொல்லிட்டு நானே போட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன். போனால் தான் இதுக்கு பதம் தெரியும். இது நம்ம பிள்ளைவெல்லாம் வந்து நம்மளை தூக்கிட்டு போடுன்னு தான் இது போயிருக்கு. அப்பா போனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போச்சா, நாளைக்கு சாயங்காலம் 2:30 மணிக்கெல்லாம் போய் அழுது எப்படியோ அவளுகளும் வண்டியில் ஏற்றி விட்டாளுவா. நானும் அந்த நேரம் போய், வாமா வீட்டுக்கு, நீ இல்லாத வீடா இல்லைம்மா, வாமா நம்ம வீட்டில் போய் உட்காந்து சண்டை வளர்ப்போம் ஆமான்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கரெக்டாக 24 மணி நேரம் கூட இல்லைங்க, ஒரு 21 மணி நேரம் தான் இருக்கும். அந்த கழிவு மேலே ஒரே நாத்தங்க, புழு பிடிச்சி அழுக்கு பிடிச்சி போய் ஒரே நாத்தான். அங்கே இருந்த கேள்விங்களோடலாம் இருந்து அது ஒரு இடம். எல்லா இடத்துலலாம் அப்படி இருக்காது, ஆசிரமம்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு இடம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாத்தம். ஐயோ கொண்டாந்து இந்த கேள்வியை உட்கார வச்சு சுடுதண்ணி 4-5 குண்டு போட்டு நல்லா குளிக்க ஊற்றி அழுதுகிட்டு அந்த போர்வையெல்லாம் தூக்கி கட்டாச்சிட்டு, ஏம்மா உன்னை நான் இப்படி பார்த்துக்கிறேன், நீ ஏம்மா இப்படி போகிற, அப்பயாவது நீ நல்லா இருக்கணும் தான் நான் போனேன் அப்படி சொன்னிச்சு.
அப்புறம் ஆனால் அழுதாங்க. என் பெரிய பொண்ணு என்னை கூட்டு போகணுன்னு தான் நினச்சேன், என்னை இப்படி கொண்டாந்து விடுன்னு தெரியாது, அம்மா சுயநலமாக இருக்கும், என்னை கழிச்சு கொட்டுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் சின்ன அண்ணன் கூட ஒருத்தட்டி சொன்னார், அம்மாவெல்லாம் வச்சுக்கணுன்னா எங்கள் நிம்மதியை நாங்கள் தொலைச்சிடணுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது உண்மை தான், இவங்களை கிட்ட வச்சுக்கிட்டா நிம்மதியை தான் தொலைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ என் வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். எதுக்கும் செட் ஆக மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னான்னு கேளுங்க நீங்களே அந்த கேள்வியை.